இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் அன்பிற்குரிய தோழர் சுப்ராயன் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன உரையை ஆற்றிவிட்டு சென்றிருக்கின்ற எனது அருமை தோழர் வெங்கடேசன் அவர்களே, கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எனது மதிப்பிற்குரிய அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் சார்பில் கலந்து கொண்டிருந்து சிறப்பித்திருந்த அபுபக்கர் அவர்களே, தமிழர் வாழ்வுரை கட்சியினுடைய நிர்வாகி கண்ணன் அவர்களே, மக்கள் நீதி மையத்தினுடைய மாநில தலைவர் தங்கவேலு அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் சகோதரர் தமுமீன் அன்சாரி அவர்களே, ஆதித்தமிழர் பேரவனுடைய நிறுவன தலைவர் அதியமான் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியினுடைய ஏனைய தலைவர்களே, வருகை தந்திருக்கின்ற அனைத்து கட்சி நண்பர்களே, தோழர்களே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை ஊடகவியல் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நேரம் வெயிலை பொருட்படுத்தாது, கொடுமையான வெப்பத்தை பொருட்படுத்தாது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரின் பொற்பாதங்களையும் தொட்டு வணங்கி முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒன்றிய அரசினுடைய அமைச்சராக இருக்கின்ற நட்டா அவர்கள் மேட்டுப்பாளையம் நகரத்திற்கு வந்து பேசினார். இந்திய தேசியத்தில் இந்தியாவினுடைய பரப்பளவில் கொள்கை ரீதியாக, அரசியல் ரீதியாக தமிழ்நாடு தனித்தே கிடக்கிறது என்று குற்றஞ்சாட்டினார். அந்த குற்றச்சாட்டில் எவ்வளவு உண்மை இருக்கிறது, வலிவு இருக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து இந்தியாவிலேயே முதல் குரலாக இந்த குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டிலே இருந்தாலும் இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்கு எப்போதும் உள்நாட்டில் இருந்து குரல் கொடுக்கின்ற நம்முடைய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதர் இன்றைக்கு அயல்நாட்டிலே இருந்து கொண்டு அயல்நாடும் உள்நாடும் சேர்ந்து நடத்துகின்ற இந்த தாக்குதலை எதிர்க்க வேண்டும் என்று, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி அவருடைய மேற்பார்வையில் இந்த கண்டன கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தனித்தே இருக்கிறது என்று நட்டா சொன்னார். நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் டெல்லி கண்ட்ரோலில் இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொன்னார். ஒருவர் தனித்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். யாரை பார்த்து சொன்னாரோ அவர் சொன்னார், we are out of Delhi control என்று சொன்னார். இந்த இரண்டையும் சேர்த்து இன்றைக்கு உலகளாவ அளவில் நடைபெறுகின்ற இந்த வன்முறையை, இந்த நாட்டுக்கு எதிரான போரை நடத்துகின்ற ஆற்றல் மிக்க ஒற்றை தலைவராக நம்முடைய தலைவர்தான் இன்றைக்கு இந்திய திருநாட்டில் இருக்கிறார் என்பதற்கு கட்டியங்கூறுகின்ற விதமாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். எல்லா தலைவர்களும் விவரமாக பேசிவிட்டார்கள். நான் அதற்குள்ளே மீண்டும் செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு தொடர், ஆங்கிலத்தில் சொல்வார்கள், a chain cannot be stronger than its weakest link. ஒரு எவ்வளவு பெரிய சங்கிலி தொடராக இருந்தாலும் அவருடைய ஒரு கண்ணி குறைவாக இருந்தால், பலம் கம்மியாக இருந்தால் அந்த முழு சங்கிலியும் பயனற்றதாக ஆகிவிடும். அப்படி சில கண்ணிகளை இங்கே தொட்டிருக்கிறார்கள். அதிலே ஓரிரண்டு கண்ணிகள் விடுபட்டு இருக்குமானால், அவர்கள் நேரங்கருதி விடுபட்டிருந்தால் ஒன்றிரண்டை நான் சொல்லலாமா என்று முயற்சிக்கிறேன். வெறும் முயற்சி தான், விரைவில் முடித்துக் கொள்ளுவேன். அமெரிக்காவினுடைய அமைச்சர் பீட்டர் நவரோ இந்த வரி விதிப்பு குறித்து அந்த நாட்டினுடைய தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கிறார். அவர் பேட்டி அளிப்பினுடைய நிமித்தம் எது, காரணம் எது? இந்தியாவிற்கு நாங்கள் ஏன் 50% வரியை விதித்திருக்கிறோம்? அவருடைய முழு சொல்லாடலில் 2 வார்த்தை பிரயோகம் மிக முக்கியமானவை தோழர்களே. ஒரு பிரயோகம், உக்ரைனில் நடப்பது மோடி வார். இரண்டாவது, இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது
பிராமணிக்கல் எக்ஸ்பிளாய்டேஷன். பிராமணிய சுரண்டல் நடக்கிறது ஒன்று, உக்ரைனில் நடைபெறுகின்ற போர் மோடி நடத்துகிற போர். உக்ரைனில் ஏன் மோடி போர் நடத்த வேண்டும், பிராமணர்கள் ஏன் இந்த மண்ணை சுரண்ட வேண்டும் என்று அமெரிக்கா சொல்லுகிறது. ராமகிருஷ்ணன் சொன்னால் ஆச்சரியமில்லை, திருமா சொன்னால் ஆச்சரியமில்லை, அண்ணன் வைகோ முழங்கினால் ஆச்சரியமில்லை. இதை 100 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் முயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற அமைச்சர் சொல்லுகிறார் பிராமணிக்கல் எக்ஸ்பிளாய்டேஷன், மோடி வார். என்ன காரணம்? நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை எழவே இல்லையா இந்தியாவிற்கு? எழுந்தது. இன்றைக்கு என்ன நிலை? இங்கே திருமா பேசுகிற போது சொன்னார், 2013ஆம் ஆண்டு 2014இல் மன்மோகன் ஆட்சி இறங்குகிற போது, ஆட்சியை விட்டு இறக்கப்பட்ட போது, மோடி பதவியேற்ற போது இங்கே சொன்னார்களே கச்சா எண்ணெய் விலை $108. சர்வதேச சந்தையில் $108 கச்சா எண்ணெய் விற்ற போது, இங்கே பெட்ரோல் விலை டீசல் விலை எவ்வளவு? வெறும் ₹70, ₹75. மோடி வந்ததற்கு பிறகு இந்த 23-24 கச்சா விலை எவ்வளவு? வெறும் $80. வெறும் $80 விற்கிற போது பெட்ரோல் விலை ₹100, டீசல் விலை ₹100. சர்வதேச சந்தையில் கச்சா விலை குறைகிறது, ஆனால் இந்தியாவிலே பெட்ரோல் டீசல் விலை ஏறுகிறது என்றால் இந்த சூட்சுமத்திற்கு பின்னாலே யார் இருக்கிறார்கள்? நாடாளுமன்றத்திலே குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவித்து உரையாற்றுகிற போது நான் சொன்னேன், இந்தியாவில் என்ன நடக்கிறது? ஒன்றும் நடைபெறவில்லை. 2 பேர் இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறார்கள், 2 பேர் இந்தியாவை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். மேற்கு வங்காளத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் வழக்கறிஞர் ஒருவர் இடத்தில் கேட்டார், அந்த பெயரையும் சொல்லிவிடுங்களே. நான் சொன்னேன், அந்த பெயரை சொன்னால் என்னுடைய முழு பேச்சையும் அவை குறிப்பிலிருந்து எடுத்து விடுவார்கள் என்று சொன்னேன். வெளியிலே வந்து சொன்னேன், யார் இந்தியாவை 2 பேர் விற்று கொண்டிருக்கிறார்கள்? மோடியும் அமித்ஷாவும். யார் வாங்கி கொண்டிருக்கிறார்கள்? அம்பானியும் அதானியும். அதனுடைய நீட்சி தான் இந்த 50% வரி. இப்படி டாலர் விலை குறைந்ததற்கு பிறகும் ₹100 டீசல் விலை வைக்கிறது எவ்வளவு லாபம் தெரியுமா? 30,000 கோடியிலே தொடங்கியது 2013. இன்றைக்கு 1,00,000 கோடி. 1,00,000 கோடி வந்ததற்கு பிறகும் அந்த 1,00,000 கோடியை நீங்கள் ஏன் சோசியல் செக்டார், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, கிராம சாலைகளுக்கு, ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் ஏன் செலவிடவில்லை என்று அமித்ஷா சென் கேட்டார். அதற்கு பதில் சொல்லுகிறார்கள், நீங்கள் நாடாளுமன்றத்தில் இல்லை, நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும்? என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரிகிறதா? நான் இன்னும் கூட சொல்லுகிறேன், அமெரிக்காவினுடைய அத்துமீறலை இன்றைக்கு தடுக்க மறுக்கிறதே மோடி அரசு. அதற்கு என்ன காரணம்? எல்லோரும் சொல்றாங்க கண்டுக்காம விட்டுட்டாரு அல்லது உள்ள இருக்காருன்னு. இல்ல, மேத்தா ஒரு கவிதை எழுதினார், சிலம்பை உடைத்து என்ன பயன், அரியணையிலும் அதே கல்வன். சிலம்பை உடைத்து என்ன பயன், அரியணையிலும் அதே கல்வன். நீங்க மோடி போடல அந்த 50% வரிய, மோடியை போட சொன்னதே, ட்ரம்பை போட சொன்னதே மோடி தான். என்ன காரணம் என்றால் இன்றைக்கு இப்போ நான் சொன்ன ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னாங்களே வெங்கடேசனும் திருமாவும், இது ஏதோ இந்திய சந்தைக்கு எதிரான, இந்திய பொருளுக்கு எதிரான ஒரு வரி அல்ல. இது தேசத்தின் மீது நடத்தப்படுகின்ற போர். ஏனென்றால் நீங்கள் ஒரு பொருளுக்கு வரி விதிப்பு அதிகமானால், நான் போட்டிருக்க சட்டைக்கு 50% வரினா பங்களாதேஷ்காரன் போட்டிருக்க சட்டைக்கு 50% வரி இருக்கணும். ஆனால் அங்கே 10%. பக்கத்தில் இருக்கிற மலேசியா நாட்டுக்கு அதான் சொல்லணும், அங்கே 7%. இந்தியா மீது அவர்கள் தொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், இப்போ எல்லாம் வெளிப்படையாக சொன்னாங்க, ட்ரம்ப் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் இல்லை, அல்லது நீங்கள் கூட்டு களவாணி. என்ன கூட்டு களவாணி? காஷ்மீரிலே போர் நடத்தினார்கள், ஆபரேஷன் சிந்தூர். அந்த விவாதத்திலே கலந்து கொண்டு நான் கேட்டேன், இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லுகிறார், இந்த பகல்காம் தாக்குதல், காஷ்மீரில் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவினுடைய ராணுவ அமைச்சர் என்னை தொடர்பு கொண்டு, இன்னும் 2 நாளில் பாகிஸ்தான் உங்கள் மீது போர் தொடுக்க போகிறது, தாக்குதல் நடத்த போகிறது என்று சொன்னார். நாங்கள் விழித்துக் கொண்டோம். சொன்னது யார்? ஜெய்சங்கர். எங்கே சொன்னார்? நாடாளுமன்றத்தில். நான் கேட்டேன், பாகிஸ்தான் பக்கத்து நாடு உங்கள் மீது தொடுக்க போகிற தாக்குதலை எங்கோ இருக்கிற அமெரிக்கா சொல்லுகிறவரை நீங்களும் மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், என்ன நட்டு கொண்டிருந்தீர்கள்?
பதில் இல்லை. 24 முறை ட்ரம்ப் சொல்லுகிறார், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனையை, போரை நான் தான் தீர்த்து வைத்தேன். நாங்கள் கேட்டோம், அவையிலே சொன்னோம், ஒரு வல்லரசு நாடு அமெரிக்கா, அவர் சொல்லுகிறார் நாங்கள் தான் தீர்த்து வைத்தோம் என்று. அப்படியானால் அது உண்மையா பொய்யா சொல்லுங்கள். நாடாளுமன்றத்திற்கு வரவே இல்லை. ஆக இப்படி ஒரு சூட்சுமம், எதையும் கண்டுகொள்ளாமல் எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அதானிக்காக அம்பானிக்காக என்று சொல்லுகின்ற அந்த சூட்சுமத்தை நடத்தி கொண்டிருக்கிற அரசு இந்த அரசு. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றேன், சட்டபூர்வமாக சொல்றேன். 2001ஆம் ஆண்டு அண்ணன் வைகோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய ஆட்சி, வாஜ்பாய் தலைமையிலே ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது. அப்ப இந்தியாவினுடைய தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் அண்ணன் முரசொலி மாறன். அப்போது என்ன நடந்தது? WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிலையும் தீர்மானிக்கின்ற, ரெகுலேட் என்று சொல்லுகின்ற, ஒழுங்குபடுத்துகின்ற உச்சபட்ச அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதில் இல்லாமல் ஒரு மிளகு வர முடியாது, சீரகம் வர முடியாது, கடுகு போக முடியாது. அங்கே கேட்டுட்டு தான் எல்லாம் பண்ணணும். அங்கே முரசொலி மாறன் பேசினார். வளர்ந்த நாடுகளை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இதே அமெரிக்கா அன்றைக்கு சட்டம் கொண்டு வந்த போது அவர்தான் சொன்னார் இந்தியாவின் சார்பில், யூ ஆர் நாட் ஏ குளோபல் கவர்மெண்ட், நீ உலக அரசாங்கம் அல்ல, எங்களை கட்டுப்படுத்துவதற்கு எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பாதுகாப்போம் என்று குரல் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதே இயக்கம் தான் இன்றைக்கும் உலக வர்த்தக மையத்தை எதிர்த்து, அமெரிக்காவை எதிர்த்து குரல் கொடுக்கிறது. என்ன காரணம்? மோடி எவ்வளவு பெரிய கோலை என்பதற்கு உதாரணம் சொல்லட்டுமா? 56 இன்ச் நாடாளுமன்றத்துக்கு வருகிறார், நானே நிறுத்தினேங்கிறார். போர் நடந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானோடு. அதே காலகட்டத்தில், அந்த வாரத்தில் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், இந்தியாவினுடைய இந்த ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் இருக்குல்ல, அந்த கவுன்சிலுக்குள்ள ஒரு நாடு அவ்வளவு சாதாரணமாக போக முடியாது. இந்தியா அதுக்குள்ள போறதுக்கே 40 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிற போது ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தான் உறுப்பினராக எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சது யார்? அமெரிக்கா. பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறார் ட்ரம்ப். ஐநா சபையின் உறுப்பினராக வருவதற்கு இந்த அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கு உதவுகிறது. அதே ட்ரம்ப் தான் போரை நிறுத்தினாங்க. இவ்வளவு நண்பராகவும் எதிராகவும் ஒரே நேரத்தில் ஒரு மனிதனால் இருக்க முடியும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு மோடி இன்னமும் இருக்கிறாரே, என்ன காரணம்? எல்லாம் போய்விட்டது. இவ்வளவு சூட்சமும் இருக்கிறதா உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் ஒன்றை சொல்லி முடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலை ஏற்கனவே வந்ததில்லையா? வந்திருக்கிறது. 1991 மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது அன்றைக்கு அதிபராக இருந்த புஷ் 2 விதமான வரி விதிப்பு, செக்டார் பேஸ்டு டாக்ஸேஷன், யூனிவர்சல் டாக்ஸேஷன் ஆர் காம்போசிட் டாக்ஸேஷன், ஒரே மாதிரியான வரி விதிப்பு எல்லா பொருளுக்கும் ஒன்று தான். இன்னைக்கு பண்ணியிருக்கிறது தான். நீங்கள் திருப்பூருக்கு மட்டும் பயப்படுறீங்க. திருப்பூரில் முதல்ல புண்ணு லேசாக தெரிஞ்சிருக்கு, அதனால் பயப்படுறீங்க. உங்களுக்கு உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற விஷமா மருந்தா ட்ரம்போ மோடியோ நமக்கு கொடுத்துருக்கிறது, இது திருப்பூரில் ஒரு புண்ணு நகத்துக்கு கீழே தெரியுது, அவ்வளோதான். இது இன்னும் உள்ள எதையெல்லாம் பாதிக்கும் தெரியாது. ஏன்னா இது பின்னாலாடைக்கு மட்டுமல்ல, ஜவுளிக்கு மட்டுமல்ல, யூனிவர்சல் டாக்ஸேஷன், எல்லா பொருளுக்கும் டாக்ஸேஷன். இந்தியாவில் எந்த பொருளாக இருந்தாலும் டாக்ஸேஷன் இதுதான். மன்மோகன் சிங் காலத்தில் இது வந்தபோது அவர்தான் சொன்னார், நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வரியை விதித்துக் கொள்ளுங்கள், பட் we will not accept universal taxation. எல்லா பொருளுக்கும் ஒத்துக்க மாட்டோம். ஒவ்வொரு துறையாவா, டிஃபென்ஸ்ல நான் பொருள் வாங்குறேன், ராணுவத்துக்கு நான் தளவாட வேணும், அதுக்கு என்ன வரி? ஜவுளிக்கு என்ன வரி? பதப்படுத்தப்பட்ட உணவுக்கு என்ன வரி? எல்லா வரியும் ஒன்றாக்காத, எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த துறைக்கு பிரினாங்க. ஏன் பிரிக்க வேண்டும் என்று கேட்டதில் மன்மோகன் சிங் நாடாளுமன்றத்தில் சொன்னார், இவர்கள் ஏதாவது ஒரு பொருளுக்கு வரியை விதித்தால் அந்த பொருளை நான் வேறு நாட்டிலிருந்து வாங்கிக் கொள்ளுவேன். வாங்குவது மட்டுமல்ல, ஒருவேளை இவர்கள் அபரிதமான வரியை விதித்தால் அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் லிபரலைசேஷன், தாராளமயமாக்கம், உலகமயமாக்கம். அவர்கள் என்ன சுமையை தருகிறார்களோ அந்த சுமைக்கு நான் தீர்வு காணுவேன். ஏனென்றால் நான் பொருளாதாரம் படித்தவன், பொருளாதார மேதை, நான் டீ விற்றவர் அல்ல, டீ விற்றது இழிவல்ல, ஆனால் நாட்டை விற்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல இதெல்லாம் சொன்னார். அவர் பொருளாதார மேதை. அம்பேத்கர் எழுதிய ப்ராப்ளம் ஆஃப் ரூபி, ஒரு நாணயத்தின் பிரச்சனை என்கின்ற அம்பேத்கரின் புத்தகத்தை படித்து விட்டு தான் என் சிந்தனையை துவக்கினேன் என்று ராஜ்யசபாவில் ஒப்புக்கொண்டவர்.
அப்போ ஒரு நாடு இன்னொரு நாடு மீது வரி விதிக்குமானால் அந்த வரி விதிப்பை எப்படி தற்காத்துக் கொள்ளலாம் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் லிபரலைசேஷன். அன்னைக்கு சிபிஎம் ஒத்துக்கல, எல்லா கட்சிகளும் ஒத்துக்கலனால அவர் கொண்டு வந்துட்டு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை இன்னும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறது. I honestly believe history will be kinder to me than the contemporary media and politicians. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.